எலியாவின் இடைவிடாத ஜெபம் பாகம் 2 தொடர்கிறது. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழேயுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் எலிசாவின் காலத்தில் சமாரியாவை முற்றுகையிட்ட போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24-25 நாம் காணலாம். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒன்றுமே இல்லாத வெறும் வாயும் மூக்கும் காதுகளும் மூளையும் தோலுமுமான ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கும் கால்படி புறாவுக்கு போடுகிற தீனி ஆகிய பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் வரை முற்றுகை போட்டான். கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, இயேசு பிறப்பதற்கு 900 வருடங்களுக்கு முன், சரியாக சொன்னால் கிமு 848 முதல் 797 வரையிலான எலிசாவின் காலத்தில் ஒரு கழுதை தலையின் விலை 80 வெள்ளிக்காசுகள். 900 வருடங்களில் அந்த பணமதிப்பு 1000 வெள்ளிக்காசுகளாக மாறியிருக்கலாம். ஆனால் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டது வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக மட்டுமே. ஆபிரகாம் காலத்திலும், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது எல்லோருடைய காலத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் எலியாவின் காலத்தில் உண்டான பஞ்சம் மழை பெய்யாததினால் ஏற்பட்ட பஞ்சம் மிகவும் கொடுமையானது. எலியா எப்பொழுதும் தேவனிடம் உறவாடுகிற ஒரு நபராயிருந்தார். அவரது ஜெப வாழ்க்கை ஏனைய எல்லோரை விடவும் உயர்ந்ததாயிருக்கிறது. தானியேல் வழக்கம் போல் 3 வேளை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தானியேல் 6:10 சொல்கிறது. மோசேயின் 7 ஜெபங்களில் முதலாவது யாத்திராகமம் 9:13 கடின இருதயம் கொண்டவனாகிய பார்வோனுக்காக ஜெபித்தார். இரண்டாவதாக முறுமுறுக்கிற ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்காக யாத்திராகம் 11ஆம் அதிகாரம் 23-25 ஜெபித்தார். மூன்றாவதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31-33 கன்றுக்குட்டி விக்கிரகத்தை உண்டாக்கி ஆர்ப்பரித்த ஜனங்களுக்காக, அவர்கள் பின்மாறி போனார்கள் என்பதற்காக ஜெபித்தார். நான்காவதாக உபாகமம் 9:20 ஆரோனுக்காக ஜெபித்ததை மோசே குறிப்பிடுகிறார். ஐந்தாவதாக என்னாகும் 27:15 முதல் 17 வரையிலான வசனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக போக்கும் வருத்தமாயிருக்க ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தார். யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆறாவதாக என்னாகும் 12:13 மிரியாமுக்காக ஜெபித்தார். ஏழாவதாக உபாகமம் 3:25 கானான் தேசத்தை காண வேண்டும் என்று ஜெபித்தார். யோசுவாவின் சன் ஸ்டாண்ட் ஸ்டில் என்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரை ஜெயிக்கும் வரை பகல் வெளிச்சம் நீடிக்கும்படி செய்கின்ற ஜெபம் யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-14 உள்ளது. சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் ஒரு நாள் முழுவதுமாக நிற்க வைக்கப்பட்ட ஜெபம். ஆபிரகாம் கர்த்தரிடம் சோதோமின் அழிவுக்காக அது அழியாமல் காக்கப்படாதா என்று கோரிக்கையை வைப்பதும் ஒரு வகை ஜெபம்தான். இயேசுவின் ஜெபம் எப்படியோ அப்படியே எலியாவின் ஜெபம் இருந்தது. நாம் இயேசுவின் ஜெபத்தையும் எலியாவின் ஜெபத்தை குறித்தும் ஆராய்ந்து பார்க்கையில், இயேசு மக்களோடு மக்களாக கலந்திருப்பார். ஆனால் அதற்கு முன்னால் இரவு நேரங்களில் தேவனோடு பேசுகிறவராக இருந்தார். இயேசு தேவனோடு தனிமையாயிருந்தது போல் எலியாவும் தனிமையில் தேவனோடே இருந்தார். இயேசுவாவது தன்னை குறிக்கும் போதும் தன்னுடைய அற்புதங்களை குறிப்பிடும் போதும் தவறாமல் பிதாவையும் குறிப்பிடுவார். யோவான் 5:19 இதை காணலாம். பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருடமாய் இருந்த நோயாளியை அவர் குணமாக்கி விட்ட பின் இதை சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இயேசு
தாம் மறுநாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் தரிசனமாய் பெற்றுக்கொள்கிறார். எவ்வீருவின் மகளை கையை பிடித்து தூக்கி தலித்தா கூம், தமிழில் தலித்தா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்ல வேண்டும் என பிதா காண்பிப்பதை இயேசு செய்கிறார். காது கேளாதவரும் திக்கி பேசுகிறவருமாய் வேதத்தில் கொன்னைவாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸ்போக் வித் டிஃபிகல்ட் பர்சன், அவனை அவர் வார்த்தையால் சுகமாக்கியிருக்கலாம். ஆனால் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எஃபத்தா, தமிழில் எப்பத்தா என்கிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் தரிசனமாய் கண்டதை இயேசு சொல்கிறார். இயேசுவின் ஜெப வாழ்வு அற்புதங்களை செய்வதன் மூலமும் பிதாவினிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்றுக் கொள்வதன் மூலமும் நமக்கு விளங்குகிறது. ஆனால் எலியா கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை தாமாகவே பேசும் செல்வாக்கை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கும் அளவு தேவனோடு ஜபத்தின் மூலம் ஐக்கியமாய் இருந்தார். எதற்கெடுத்தாலும் ஜபம், என்ன செய்ய வேண்டும் என்றாலும் ஜபம். ஆகாபுக்கு முன்னே அவர் செய்யும் எச்சரிக்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். என்னுடைய மறு வார்த்தை வரும் வரையில் என்ற அர்த்தத்தில் என் வாக்கின்படியே அன்றி என்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் யாருக்கு முன்பாக நிற்பார்கள்? சகோதரர்களே, வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானர்களுக்கு முன்பாக கீழ்ப்படிதலோடு நிற்பார்கள். எலிசாவை குறித்து 2 ராஜாக்கள் 3:11 சொல்கிறது. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இந்த விதமாகவே எலியா தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிறார். கர்த்தரின் உயிர் மேல் ஆணையிடுகிறார். எவ்வளவு உரிமை! எப்படி வந்தது? ஜெபம், தேவ ஐக்கியம். நாம் தேவன் மேல் செய்கிற ஆணைகள் எப்படிப்பட்டவைகள் என்பது சற்று சிந்திப்போம். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் இஸ்ரவேல் வடக்கு தேசமானது தற்காலத்தில் பாகால் தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தது. பாகால் தெய்வமானது செழிப்பிற்கும் மழைக்கும் தெய்வம் என்று அவர்கள் வணங்கி வந்த போது, பாகால் அல்ல முட்டாள் ஜனங்களே, தேவனாகிய கர்த்தரே மழை, பனி மற்றும் நிலத்தின் மீது அதிகாரம் உடையவர் என்று உணர்த்துகிறார் எலியா. யாத்ராகமம் 12:12 சொல்கிறது, எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்கிறார். எலியாவுக்கு ஏன் இவ்வளவு வைராக்கியம்? அது தேவன் மேல் கொண்டிருந்த பக்தி வைராக்கியம். பல அற்புதங்களை இஸ்ரவேலர் வாழ்க்கையில் நடத்தியும் அவர்கள் தேவனின் நியாய பிரமாணத்தை மறந்து போனார்கள். நாம் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும், தேவனே நம்மை சோதிப்பதை கூட நாமே அறியாமல் நம்மை நல்வழிப்படுத்தவே தேவன் சில நேரங்களில் சோதனை தருவதை நாம் அறியாதிருந்தாலும் எப்போதும் அவரை விட்டு விலகாமல் அவருடைய பாதத்திலேயே போய் விழுகின்றோம். நாம் ஒரு குழந்தையை போன்ற மனநிலையை உடையவர்கள். ஒரு தாய் தன் குழந்தையை அடிப்பாள், ஆனால் அந்த குழந்தை வேறு எங்கும் போகாது. தன் தாயின் முகத்தையே ஏக்கத்தோடு பார்த்து அவள் கால்களை கட்டி கொண்டு அன்னார்ந்து பார்த்து அழும். நாம் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்து மக்கள் அப்படியல்ல. பூச்சிகளின் தலைவன், ஈக்களின் தலைவன் என்று அர்த்தம் கொள்ளும் பாகால் சேபுவை பின்பற்றுகிறார்கள். தேவன் எலியாவின் மூலமாய் தம் ஜனத்தை மீண்டும் தம்மிடம் திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் எலியாவுக்கு கர்த்தரின் வார்த்தை உண்டாகிறது. ஆகாபிடம் எச்சரிக்கையான தீர்க்க தரிசனம் சொன்ன பின்பு உடனே எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ போய் உன்னை கேரித் ஆற்றங்கரையில் உன்னை மறைத்துக்கொள் என்கிறார். இன்னும் பஞ்சம் துவங்கவில்லை. ஆகாபை எலியா எச்சரிக்கும் போது நீர்நிலைகள் சரியாகத்தான் இருந்தது.
எலியா சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேற ஆரம்பிக்கவில்லை. அதற்கு முன்னரே கர்த்தர் எலியாவுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார். கேரி தண்ணீர் சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் ஊற்று இன்னும் நிற்கவில்லை. பூமி காய வேண்டும். ஊற்றுக்கண் வறண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் ஆறு காய்ந்து போக துவங்கும். எலியா தனிமையில் ஒரு ஆறு வற்றி போகும் வரையில் அங்கே இருக்க வேண்டும். அப்பமும் இறைச்சியும் உட்கொண்ட பின் குடிப்பதற்கு நீர் அவசியம். அதுவரை அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? நிச்சயமாய் அவரிடம் மொபைல் போன் இல்லை, பொழுதுபோக்கு சாதனங்கள் எதுவும் இல்லை. திரைப்படங்களை பற்றி யோசிக்கவும் நாடகங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கவும் வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அப்பொழுது அவைகள் இல்லை. பக்தி வைராக்கியமுள்ள ஒரு நபர் ஜெபத்தை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அதிலும் தேவன் அறிந்திருந்த ஒன்றை எலியா அறியாதிருந்தார். அதனால் அவர் அந்த பக்தி வைராக்கியத்தில், அந்த கேரியத்தில் தங்கியிருந்த நாட்களில் ஜெபத்தின் மூலம் தன்னை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார். தாவீது சொன்ன என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது போல் ஜெபமும் ஒரே ஒரு வைராக்கியமும் அவரை மேலும் மேலும் வைராக்கியப்படுத்துகிறது. தேவனுக்காக கர்த்தரின் இந்த மாபெரும் ஊழியத்தை செய்ய உலகத்தில் நான் ஒருவன் மட்டுமே உண்டு, என்னை தவிர யாரும் இல்லை. எனவே கர்த்தருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்க வேண்டும் என்று நம்பினார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 24இல் எலியா சொல்கிறார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். கர்த்தர் சாரிபாத்தின் விதவையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். நான் உன்னை பராமரிக்க அவளை ஆசீர்வதித்திருக்கிறேன். இங்கே கட்டளையிட்டிருக்கிறேன் என்பது ஆசீர்வதித்திருக்கிறேன் என்ற பொருளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எலியாவை தேவன் எங்கே அனுப்புகிறார்? யாருக்கு பயந்து கேரித் ஆற்றங்கரையில் ஒளித்து வைக்கப்பட்டாரோ அந்த ஆகாபின் மாமியார் ஊருக்கு, சீதோனுக்கு அனுப்புகிறார். ஏசபேலின் ஊர், ஏசபேலின் நாடு, அது புறஜாதியார் இருக்கும் சீதோனியர் வசிக்கும் இடம். மழை பெய்யாமல் இருக்க தேவன் கட்டளையிட்டது இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டுமே. ஆனால் சாரிபாத்தில் ஒரு விதவை பஞ்சத்தின் மிகுதியால் தற்கொலை செய்து கொள்ள பார்க்கிறாள். தன் குமாரனையும் கொலை செய்ய போகிறாள். ஏன் சீதோனிலும் மழை இல்லை? ஏனென்றால் ஏசபேலின் வழியாக சீதோனிலிருந்து சாபத்தை ஆகாப் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வந்தான். எலியாவை சாரிபாத்துக்கு போ என்றதும் எலியாவுக்கு மிகுந்த கற்பனைகள் உண்டாயிருக்கும். அங்கே வளம் பொருந்தின வயல்கள், பச்சை பசேலென இருக்கும், செழிப்பான நகரமாயிருக்கும். ஏனென்றால் அது சபிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம் அல்லவே. ஆனால் அவர் நினைத்தது தவறு. இங்கே அவர் முதலில் கண்டது கர்த்தர் ஏற்படுத்தின அந்த விதவையை தான். ஆனால் அவள் எந்த நிலையில் இருந்தார்? அதுதான் அவள் கடைசி உணவு. அதற்கு பின் அவள் இருக்க மாட்டாள். அந்த கடைசி உணவை சமைக்க விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இஸ்ரவேலுக்கு வந்த அனைத்து இடர்பாடுகளும் இந்த வடக்கு பகுதியிலிருந்துதான், ஏசபேலின் சபிக்கப்பட்ட சீதோனிலிருந்துதான் வந்தது. பாகால் வழிபாட்டை ஒரு சீதனம் போல கொண்டு வந்தாள். ஏற்கனவே பாகாலை வழிபட்டு கொண்டிருந்த இஸ்ரவேலுக்கு இது இன்னும் உற்சாகம் தருவதாக இருந்தது. 75 முதல் 100 கிலோமீட்டர் வரை ஒரு ஜப மனிதன் எப்படி நடந்து வருவான்? வெண்கலம் போல் வானம், இரும்பை போன்ற பூமி. அன்பானவர்களே, கேரித் ஆற்றங்கரையில் அவர் தனிமையில் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்த ஜபத்தின் வல்லமை. எலியா பெரிய தீர்க்கதரிசியாயிருந்தாலும் தேவன் ஒன்றை வெளிப்படுத்தாமல் எதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள்,
அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரித்துக்கு போனான். 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அன்பானவர்களே, எலியா தாம் சாரிபாத்துக்கு போவதாய் தரிசனம் காணவில்லை. அவர் ஓரேவுக்கு போவதாயும் தரிசனத்தில் காணவில்லை. சோரை செடியின் கீழ் அமர்வார் என்பதையும், தேவதூதன் 2 முறை வருவதையும், உணவளிப்பதையும், 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொல்லப் போவது இன்னும் நடக்கப் போகிற எந்த சம்பவத்தையும் தீர்க்க தரிசனமாய் காணவில்லை. ஏனென்றால் தேவன் அவற்றையெல்லாம் எலியாவுக்கு வெளிப்படுத்தவில்லை. மறுபடியும் ஏனென்றால் பிதா ஒவ்வொன்றையும் எலியா எடுத்து வைக்கப் போகிற ஒவ்வொரு அடியிலேயும் தமது சித்தத்தை தெரிவிக்க சித்தமாயிருந்தார். எலியா அதை உணர்ந்து கொண்டார். கர்த்தர் எலியாவோடு பேசிக்கொண்டே இருந்தார். எலியா அவற்றையெல்லாம் செய்து கொண்டே இருந்தார். எல்லாமே நிகழ்கால சம்பவம். அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்று எலியாவுக்கு தெரியாது. ஒரு கூகுள் மேப் நமக்கு எப்படி நாம் அறியாத ஒரு ஊருக்கு வழி காட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல தேவனும் எலியாவும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்பொழுதுதான் செய்திக்குள் போகப் போகிறோம். 3½ வருடம் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்ற எச்சரிப்பை தொடர்ந்து பார்ப்போமானால், நமக்கு எலியா தீர்க்கதரிசியாய் அறிமுகமாவதற்கு முன்னரே அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 18 வரை நமக்கு மிகவும் முக்கியமான வசனமாக இருக்கிறது. இந்த செய்தியின் சாராம்சமே இந்த 3 வசனங்கள் தான். அதை பார்ப்பதற்கு முன் யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20 படி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயில் விளக்கு அணையாமல் ஏற்ற வேண்டும். லேவியராகமம் 6:9 சர்வாங்க தகன பலியானது இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியராகமம் 6:13 பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அணைந்து போகலாகாது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாம் ஜெப சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. எப்படி அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோன்று ஜெப ஆவி, ஜெப சிந்தை நம்மில் தணலாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தழலில் எல்லாவித ஒழுக்கக்கேடுகளும், எல்லாவித பாவங்களும், நமது எல்லா மீறுதல்களும், எல்லாவித பாவ சிந்தனைகளும் சாம்பலாக்கப்படும். யார் ஜெபத்தால் நிறைந்திருப்பார்கள்? தேவனோடு ஐக்கியம் கொள்ள துடிக்கிற, நினைக்கிற ஒவ்வொருவரும். நாம் தீய எண்ணங்களை சுமந்து தேவன் முன்னே நம்மை நிறுத்த முற்படுவோமா? கெட்ட வார்த்தைகளோடும் பொய் உதடுகளோடும் தேவனின் முன்னால் நிற்க முடியுமா? இவற்றையெல்லாம் ஜெபமானது பொசுக்கி நிர்மூலமாக்கும். எலியாவின் இடைவிடாத ஜெபம் 3ஆம் பாகத்தில் சந்திப்போம். ஷாலோம்.